அரசு சம்பந்தமான அப்டேட்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, உலக வங்கியோட நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிருக்கு. அந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் இங்கேயே ஃபஸ்ட்டு இதுலேயே சொல்லியிருக்காங்க, த வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட். இந்த இதுவும் கீழே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கடைசி டேட் வந்து 31/7/2026. அந்த அட்ரஸ்க்கு இதற்கான கடைசி தேதி 31/7/2026. இது கீழே வந்து அனெக்சர் 1 அனெக்சர் 2 இருக்குது. இந்த அனெக்சர் 1 அண்ட் 2 வந்து ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ அனுப்பணும். அது எப்போக்குள்ளனா 31/7/2026 அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டாக பெறப்படும் தபாலோ அதுக்கப்புறம், அதாவது 31/7 அப்புறம் பெறப்படும் தபாலோ வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அனுப்பின உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றது வந்து இமெயில் மூலயமா கூப்பிடுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் சென்னை 32, இவருக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற இதுவை சொல்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அனெக்சர் 1 பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன ரோலு, எவ்வளோ சேல்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அனெக்சர் 1. அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் வந்து பேச்சுலர் டிகிரி இருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து 1 இயர்க்கான போஸ்ட்டு தான். போஸ்ட்டு 1 வந்து இந்த இது வந்து 1 இயருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எடுக்கிறது வந்து 1 இயர்க்கு, இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. 1 இயர்க்கு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே வந்து இது 1 இயர்க்கு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் கூட அவங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் வந்து ஒரே ஒரு வேக்கண்ட்டு, பர் மந்த் வந்து 30,000 சேலரி, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து பர்சனல் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 20,000 எனி டிகிரியாக இருக்கணும், மினிமம் ஒரு 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டரில் நல்ல ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து OA கேட்டகரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அவங்களுக்கு வந்து 15,000 சேலரி, 2 போஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தாவோ போதும். அவங்களுக்கு வந்து 15,000 சேலரி சொல்லிட்டாங்க, 2 போஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், இந்த அனெக்சர் 2ல் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வந்து எந்த போஸ்ட்டுக்குன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா, பர்சனல் கிளர்க்கா, அல்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, அதை டிக் பண்ணிக்கிங்க. பர்சனல் டீட்டெயில், உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் டைப் ரைட்டிங்கோ, ஸ்டெனோவோ அதெல்லாம் படிச்சிருந்தீங்க, இல்லை COA சொல்லுவாங்களே, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான இது தான் அது. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, MS ஆஃபீஸு, எக்ஸலு, வேர்டு, MS அந்த பேக்கேஜே தெரியும், இல்லை வேறு எதாவது தெரியும்னா இந்த இடத்துல அதை இது பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்க, அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்குறாங்க, அது இது பண்ணிடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 250 வேர்ட்ஸ்க்கு அதிகமாகாமல் இந்த இடத்துல வந்து அதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இது பண்ணிக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேறு எதனா ஒரு லாங்குவேஜ் தெரியுமா, இல்லை வேறு என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களா, அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பும்போது அது கூடவே என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. SSLC சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, வேறு என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபு, மற்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுங்கள். என்னென்ன அட்டாச் பண்ணுறீங்களோ இதில் டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த பிளேஸு, டேட்டு, உங்கள் அப்ளிகேஷனோட சைன், இதை ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டில் காமிச்சிடல அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தபால் மூலியமாகவோ இல்லை இமெயில் மூலியமாகவோ நீங்கள் வந்து அனுப்பிடலாம். இதை அனுப்பிட்டீங்களா, இதில் நீங்கள் செலக்ட் ஆகிறவங்கள வந்து அவங்களே வந்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து ஒன்று
கால் மூலியமாவோ இல்லை வந்து இமெயில் மூலியமாவோ உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. அது மூலிமா அவங்க வந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.